நமக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. போச்சே போச்சே, ஐயோ போச்சே. தமிழ் சினிமாவுல எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்குது. ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினவர் வந்து பா. ரஞ்சித் அவர்கள். அதை மறுக்கவே முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களுடைய வழியும் அவங்களுடைய வாழ்வியலையும் சினிமாவுல கொண்டு வரது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்சம் கூட சமரசம் இல்லாம தன்னுடைய அரசியல சினிமாவுல தெளிவா கொடுத்துட்டு வந்தாரு. அது ரஜினிகாந்த் படமாவே இருந்தாலும் அவருடைய அரசியல ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு இருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி சார்பட்ட பரம்பரை எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு படமா இருந்தது. அனைத்து மக்களுக்குமான ஒரு படமாவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த வகையில இப்போ விக்ரம் கூட இணைஞ்சு தங்கலான் படத்தை எடுத்திருந்தாரு. படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரைலர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹோப் இருந்தது. ஒரு டிஃபரெண்டான ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பீரியட் டிராமான்றதுனால போகும்போதே மூட் செட் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இந்த படத்தை முழுசா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலா கொடுத்ததுன்றதான் என் ஒப்பீனியன் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த 2.5 மணி நேரம் படத்துல என்ன மாதிரியான நிறைகள்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு, என்ன மாதிரியான குறைகள் எனக்கு ஃபீல் ஆச்சுன்றதையும் டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்தா எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெனுயினான மூவி ரிவ்யூஸ்லாம் இதுல வரும் அண்ட் சினிமா கண்டென்ட்லாம் இதுல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கலான் படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது முடி தங்கலான் படத்துடைய ஒரு ஒன்லைன் வந்து சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. சோழர்களை தாண்டி திப்பு சுல்தானை தாண்டி ஆங்கிலேயர்கள் வந்து தங்கத்தை எடுக்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. சோ அப்படிதான் ஆரம்பிக்குது. பேரலா வட ஆற்காடு மாவட்டம் சைடுல வந்து வேப்பூர்ன்ற ஊர்ல வந்து விக்ரமா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூசுவல் பா. ரஞ்சித்துடைய கதாபாத்திரங்கள் எளிய மக்களுடைய வாழ்வியல போர்ட்ரேட் பண்ண மாதிரியும் அதுல இருக்கிறவங்க வந்து கதை நாயகர்களாகவும் கதை நாயகிகளாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வேப்பூர் கிராமத்துல 2 காணி நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மிராசுதாரர்கள் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க நிலத்தை புடுங்கிறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு தங்கம் தோன்றதுக்கு போறாங்க. விக்ரமும் வந்து மிராஸ்ல நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா வழி நடத்துவான். தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தங்கத்தை தோண்ட போறாரு. அவர் போற இடத்துல தங்கம் கிடைச்சுதா, தங்கத்தை தேடுறதுக்கு அவர் என்ன மாதிரியான தடைகள்லாம் ஃபேஸ் பண்ணாரு, கூப்பிட்டு போன பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, அதுல இருக்கிற பாலிடிக்ஸ், ரஞ்சித்துடைய பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த கதைக்குள்ளார வச்சு ஒரு 2.5 மணி நேரம் படமா கொடுத்திருக்காரு. இதுதான் தங்கலான் படத்துடைய ஸ்டோரி. நான் சொன்னது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஒரு படமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஜர்னி இருக்குது. சோ அதுதான் மீதி படம். லிட்டரலி நீங்க தங்கலான வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல வச்சிருப்பீங்கல்ல, அது அங்க வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க உள்ள போய் பார்க்கும்போது உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டா அங்க கதை சொல்லலாம் இருக்கும். ட்ரைலர்ல சின்ன சின்ன விஷயங்கள் கன்வே பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. பா. ரஞ்சித் கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமானம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. குறிப்பா சொல்லணும்னா சைத்தான், பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாப்ல. ரஞ்சித்துடைய படங்கள்னாலே எப்பயுமே வந்து உண்மைக்கு நெருக்கமா இருக்கும் மோஸ்ட்லி. இதுல வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ், அது எப்படி சொல்றது, என்ன டேர்ம்ல என்ன ஜானர்ல எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. பேய் வருதுன்றாங்க, பிசாசு வருதுன்றாங்க, ஆர்த்தி வருதுன்றாங்க, கீர்த்தி வருதுன்றாங்க, என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. இதெல்லாம் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பா. ரஞ்சித் கிட்ட இருந்து. நல்ல ஒரு அரசியலை சொல்லுவாரு. நெத்தில அடிச்ச மாதிரி எளிய மக்களுடைய வாழ்வியல் இருக்கிற கஷ்டங்களையும் அது மூலமா வர பிரச்சனைகள், அதுல இருந்து வர இன்னல்கள் இப்படின்ற மாதிரி தான் ஏதாவது எடுத்துட்டு வருவாரு. தங்கம் தோன்ற போறாங்க, அப்படி அதை பேஸ் பண்ணி தான் போக போகுது. கோளார் வயல்ல போயிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அங்க வந்து இவங்க தங்கம் தோண்ட வைக்கிறதுக்காக அடிமைகளா இவங்க எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாம் படம் பார்க்கறதுக்கு எல்லாருமே போயிருப்பாங்க. அங்க போனா டோட்டலா வேற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. படம் ஓவரலா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுத்தி எங்க இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. தியேட்டரே ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தான் இருந்தது. படத்தோட ஸ்கிரீன்ல தான் வந்து கராமரான் சத்தம் கேட்டு இருந்தே தவிர பெருசா கிளாப் பண்ற மாதிரியும் வாவ் மோன் சொல்ற மாதிரியும் இல்ல. அங்கங்க ரஞ்சித்துடைய அரசியல் டயலாக்ஸ் எல்லாம் வரும்போது அங்க இருக்கிற காட்சிகள் அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. மத்தபடி ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்குது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கறியை பத்தி பேசினது, அவங்களுடைய நிலம் எப்படி பறிக்கப்பட்டதுன்றது, அவங்களுடைய உடைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் எதுவுமே எமோஷனலா கனெக்ட் ஆகல அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ எக்ஸ்பீரியன்ஸா இதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல என்ன மாதிரி நிறைகள்லாம் இருந்தது சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த படம் முழுசா பார்க்கும்போது ஒருத்தருடைய உழைப்பு வந்து நம்ம வந்து கண் எதிர்க்க வந்து நின்றுட்டு போகும். சியான் விக்ரமுடைய டெடிகேஷனும் அந்த மனுஷனுடைய உழைப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. லிட்டரலி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான கதை சொல்லல்கள் இருந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது விக்ரமுடைய ஆக்டிங் தான். சோ அதை வந்து நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதுக்கு ஈக்குவலாவே பார்வதியோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஒரு வில்லேஜ்ல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய டயலாக் டெலிவரில இருந்து, அவங்களுடைய மேக்கப்ல இருந்து, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, அந்த லுக்ல இருந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரிஜினலா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரஞ்சித் பார்வதியை தாண்டி மாளவிகா மோகன் வந்து ஒரு கேரக்டர்ல வருவாங்க, ஆர்த்தின்ற கேரக்டர்ல. அந்த பொண்ணுக்கு டயலாக்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. அது இல்லாதனால அந்த பொண்ணுடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் டீசென்ட்டாவே தெரிஞ்சுது. அது வர இடம்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே அள்ளுவிடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன்ல ரஞ்சித் வந்து அவங்க கிட்ட ஒர்க்
வாங்கியிருக்காரு. டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து மொக்கையா தான் இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபைட் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணதுனால அவங்களுடைய போர்ஷன்ஸுமே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் பிளஸ் எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அந்த மனுஷன் விக்ரம் ஒரு பக்கம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாருன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இந்த மனுஷன் ஒரு பக்கம் பிச்சு படல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. லிட்டரலி 2 பேரும் இந்த படத்துக்கு வந்து பில்லரா இருந்திருக்காங்க. பாடல்களும் கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்தது. அறுவடை சாங்கா இருந்தாலும் அந்த மினிக்கி சாங்கா இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. கதையோட பார்க்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்துச்சு. பசுபதியோட டயலாக் டெலிவரி, அவர் வந்து ராமானுஜன் சொல்லிட்டு பூணூல் மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், அது எல்லாமே பார்க்கிறதுக்கு அவருடைய போர்ஷன்ஸுமே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தது. அங்க கூட இருந்தவங்களுடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து அந்த கிராம மக்கள் நடிச்சவங்களுடைய ஆக்டிங்குமே கொஞ்சம் நேச்சுரலாவே இருந்தது சொல்லுவேன். மத்தபடி எனக்கு இந்த படத்துல பிளஸ்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன மாதிரியான குறைகள்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தோட படம் இந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஃபேஸ்ல அட்வென்ச்சர்ஸா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இதுவே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு மெயினா மைண்ட் வரல. அதை தாண்டி ரைட்டிங் வைஸ் பெருசா இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. மேலோட்டமா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போற மாதிரி தான் இருந்தது. எதுவுமே நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி எதுவுமே இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்ல. சீன்ஸோட மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே அவர் பண்ணவே இல்ல. சோ அதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய குறையா இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல அந்த சிஜி இதெல்லாம் வந்து ரொம்ப சுமாரா பண்ணிருந்தாங்க. ட்ரைலர்லயே கொஞ்சம் மொக்கையா இருந்தது. சோ அதுதான் சரி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஓவராலா படம் பார்த்து முடிக்கும் போதுமே சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருந்தது. அதுலயும் குறிப்பா அந்த பாம்புகள்லாம் வர சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. நிறைய பேர் ரஞ்சித்தோடைய ரைட்டிங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நிறைய சீன்ஸ் வந்து பிரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. அன்வான்டடான சீன்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு 1001 படம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததோ அது மாதிரி தான் இருக்கும். சோ அதுல வந்து சோழர்களை தேடி அங்க ஒரு குரூப் போயிட்டு இருக்கும், இங்க தங்கத்தை தேடி ஒரு குரூப் போகும். சோ வர வழியில என்ன மாதிரியான தடங்கள் எல்லாம் இருந்தது, சோ அதெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். சோ இதுலயுமே அந்த மாதிரி தான் இன்ட்ரோல் பிளாக்குமே என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரோல் பிளாக்கா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாவே நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. சோ இது எல்லாமே கொஞ்சம் சுமாரா இருந்ததுனால இந்த படத்துல வந்து பெருசா கனெக்ட் நம்மளுக்கு இல்ல. இது எல்லாமே குறையா தான் எனக்கு தோணிட்டு இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு டிராவல், அதை பேஸ் பண்ணி போனதுனால ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட், சோ அந்த இடத்துல வர விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தி எங்க போயிட்டு இருக்குது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. நிறைய பாலிடிக்ஸ் சொல்லியிருந்தாரு லிட்டரலி. அது எதுவுமே கரெக்டான ஒரு விஷயத்துல சொல்லாத மாதிரி தான் இருந்தது. சும்மா மேம்போக்கா ஒரு டயலாகா சொல்லிட்டு போனதுனால எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அவங்க கிட்ட இருந்து நிலம் பிடுங்கப்பட்டது, ஸ்டார்டிங்ல இருந்து தங்கத்துக்கு காவலா இருந்தது, வர்ண சதியால அவங்களை வீழ்த்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது, அவங்க கிட்ட இருந்து நிலம் போனது. சோ அந்த டிராவல் எல்லாத்தையுமே வந்து கன்வே பண்றாரு. எதுவுமே வந்து ஸ்ட்ராங்கா இல்லன்றத நான் சொல்ல வரேன். அவங்க கிட்ட நிலம் இருந்தது, அந்த நிலம் என்ன மாதிரியான விஷயங்களால பிடுங்கப்பட்டது, ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் ஒவ்வொரு டைம்லயும் அவங்களை வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், நல்ல விஷயத்தை தான் கன்வே பண்றாரு. படமா இதை கன்வே ஆனது வந்து பெருசா இல்ல. ஜஸ்ட் அவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜை வந்து இங்க ஷேர் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, அதனால எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாத மாதிரி தான் இருந்ததுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்ல மிராசுதாரர்கள்லாம் வந்து அவங்களுடைய நிலத்தெல்லாம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துலயுமே கொஞ்சம் ரைட்டிங்கா இன்னும் கொஞ்சம் அது டீட்டெயிலா காட்டியிருந்தாங்கன்னா சோ மேபி அந்த பெயின் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆயிருக்கும். சும்மா ஏனோ தானு நிலத்துல அறுவடை பண்ணிட்டு இருக்கும் போது கொளுத்தி விட்டுட்டு சோ அந்த இதை வந்து பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உண்மைதான் நடந்துட்டு இருந்திருக்கும் ஒரு காலத்துல. பட் ஆனா ஒரு படமா ஒரு திரைக்கதையா ஒரு 2.5 மணி நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு கன்வே பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. சோ அதெல்லாம் வந்து பெருசா எமோஷனலாவும் இம்பாக்ட் பண்ணல, ஆடியன்ஸோட மைண்டும் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதுல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஓவராலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்கு கொஞ்சம் ஆவரேஜாவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டமா தான் இருந்தது. மேபி என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் மாறுபடலாம். அப்படி ஏதாவது இருந்தா கேட்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வாரம் டிமாண்டி காலனி தான் பேய் படம் வருதுன்னு பார்த்தா இந்த படத்துலயும் பேய் படத்தை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. சோ ஓவராலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.